Hey, stop. Rewind. ஓகே, நான் தான் அருண். இன்னும் ஒரு 5 நிமிஷம் என் வயசு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமான டைம்னு ஒன்று இருக்கும். அந்த டைமில் அவங்க சிரிச்சுக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. இதுதாங்க என் லைஃப். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை சந்தோஷமாக இருக்கணும். பார்த்தீங்களா? பெருமாளை இது எப்படி தெரியாதுல, நீ சொல்லுமா. எப்படி இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன்னு தானே நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அடியில போடு போயல. கணபதி பெருமாள் தெரியுதா? நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை. ஆனால் அது ரெண்டும் இருக்கிற ஒரு பையனை நான் அன்றைக்கி பார்த்தேன். வா அதி, ஹாப்பி பர்த்டே. தீட்டேங்க இன்னைக்கு ஒரு பிடி. சரி, பேக் அக்கௌண்ட் அவ்வளோ உண்டியில் இருக்கான்னு பார்ப்போம். அவன் ஒன்றும் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இல்லை, பட் ஏதோ ஒன்று அவன்கிட்ட இருந்துச்சு. என்னடா இருந்துச்சு? ஒரு செகண்ட் அவன் என் பக்கத்தில் வந்து உக்காந்தான். அவன்கிட்ட என் கஷ்டமெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் 5 நிமிஷம் தான் எடுக்க முடியும். என்னது? ஒன்றும் இல்லை. உனக்கு டைம் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? அவன் சொன்ன வார்த்தை அன்னைக்கு என் லைஃப்பை மாற்றுச்சு. அரக்கர்கள் வானில் இருந்து இறங்குவதில்லை, மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான். இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை, இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை தேடி வந்தோம் என்று, எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா? விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா? பதில் சொல்ல மண்ணில் வருவாயா? நான் யார் இறைவா? விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா? விடையாக எனக்குள் வருவாயா? அடுத்த எக்ஸாம்லேருந்து நான் கஷ்டப்பட்டு படித்தேன். கண்டிப்பாக நான் முன்னேறணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த இடத்துல தான் அவன் பேசின 5 நிமிஷம் எனக்கு யூஸ் ஆச்சு. நம்ம காலேஜ்ல ஒரு காம்படிஷன் நடக்குது. சரியா, கோடிங் காம்படிஷன். நம்ம கிளாஸ் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கலாம். ஓகேவா? எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே? இங்கு எதை தேடி வந்தோம் என்று, எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா? விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா? பதில் சொல்ல மண்ணில் வருவாயா? நான் யார் இறைவா? விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா? விடையாக எனக்குள் வருவாயா? ஃபைனலாக தெரியல நான் ஜெயிப்பேனா தோப்பேனான்னு, ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்.
அன்னைக்கு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னை போட்டு கொள்ளுது. நீ முன்னேறணும்னு நினச்சா கண்டிப்பாக உனக்கான பாதை கிடைக்கும். அந்த பாதையை நீ பிடிச்சிட்டனா உன் வாழ்க்கையை பிடிக்கிறது ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு நான் நினச்சிட்டேன், என் பாதையை நான் பிடிச்சிட்டேன். இதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. நீங்கள் மழையில் குளிர்